கடைசி மேட்ச்ல ஹோம் கிரவுண்ட்ல தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இதை வின் பண்ணி ஆயிடுங்க, எப்படின்னா கடவுளே நாங்க வஞ்சத்தை தீக்கணும், பஞ்சாபை வந்து பயங்கரமா திருப்பி இது பண்ணணும். ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து பஞ்சாப் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா ரிவ்யூல வந்து கிழிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்ப மேட்ச் உள்ள ஜெயிக்கிறது அந்த அந்த வாரம் தாண்டி வெளியே வந்து பெரிய வார் போயிட்டு இருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் விசஸ் அந்த டீமோட ஃபேன்ஸ்குள்ள. அந்த வகையில பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா டாப் 4ல இருக்க 4 பேர்ல வந்து ராஜஸ்தான் கன்ஃபார்ம் அந்த 1ஆம் நம்பரை வந்து சீட்டு போட்டு எழுதி வச்சாங்க. 2வது இடத்துல பாதி கன்ஃபார்ம் ஆகி கொல்கத்தா நிக்கிறாங்க. நம்ம 3வது 4வதுல வந்து ஹைதராபாத்தும் லக்னோவும் இருக்காங்க. அவங்களும் வந்து ஓரளவு நம்மளுக்கு மேல வந்து கொஞ்சம் ஹையர்ல தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தோத்து நம்ம வின் பண்ணி ஓரளவு போனா மட்டுமே தான் நம்மளோட பிளே ஆஃப்ல போக முடியுங்கிற நிலைமையில வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச், வின் பண்ணி ஆகணும். ஏன்னா போன மேட்சை வின் பண்ணக்கூடிய மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த வாட்டியாச்சும் நம்ம ருத்ராஜ் வந்து டாஸை வின் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கற பாத்தீங்கன்னா, நாங்க மேட்சை வின் பண்ணுவோம், டாஸை வின் பண்ணவே மாட்டோன்ற மாதிரி டாஸை திருப்பியும் தோத்துட்டு நம்ம பஞ்சாப் வந்து போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, சரி ரைட்டு சேசிங்னா நமக்கு நல்லா வரும், என்ன பண்ண போறோம் டிஃபென்ஸ்ல. ஏன்னா போலர்ஸும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சில போலர்ஸும் நம்மகிட்ட இல்லை, போலிங்கும் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா பேட்டிங் இறங்குறப்ப சொன்ன மாதிரிதான் பேட்டிங் பெருசா இல்லை. நம்ம ஜடு மட்டும் தான் வந்து ஒரு 43 அடிச்சிருப்பாரு, அப்புறம் ருத்ராஜ் ஒரு 32, அப்புறம் மிச்சல் ஒரு 30 வச்சிருப்பாங்க. தூபே டக் அவுட். நம்ம டோனி எதிர்பார்த்துட்டு இருந்து எல்லாருமே வந்து 19வது டோனின்னு கத்த டோனி உள்ள வந்து அவரும் வந்து பாலே அவுட் ஆயிட்டு போட்டாரு. போலிங்ல பாத்தீங்கன்னா நல்லா நம்ம சஹார் இவரு நல்லா போட்டிருப்பாரு, 3 விக்கெட் எடுத்தாரு, 23 தான் கொடுத்தாரு. அப்புறம் பட்டேல் அவர் தான் டோனி விக்கெட்லாம் எடுத்திருப்பாரு, அவரு ஒரு 3 விக்கெட் எடுத்து ஓரளவு அந்த 2 போலர்ஸ் தான் வந்து நம்ம பஞ்சாபுக்கு நல்லா ஹோப் கொடுத்து பயங்கரமா வந்து டாப் பண்ணி கொண்டு போயினாங்க. ஃபைனலா 9 விக்கெட் இழப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து 167 அடிச்சிருந்தாங்க. 168 டச் வின் அப்படிங்கிற ஒரு இலக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து 200+ போகுமா, ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு, பயங்கரமா 6 பறக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா போல பெருசா 2 பேரும் சேர்த்து ஒரு 10 6 கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு வந்து லோ ஸ்கோர் மேட்ச் தான் போச்சு. இது ஒரு 160க்கு ஹை ஸ்கோர் தான். பட் ஆனா இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா 24ல வந்து 200+ அடிச்சாதான் மேட்ச், ஐபிஎல் மேட்ச்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஓரளவு 167 அடிச்சனே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஹோப் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் இந்த மேட்ச் தோத்துருவோம் போல இருக்கு, நம்ம பிளே ஆஃப் போறதே டவுட் தான். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா போலிங் வந்து பயங்கரமா துஷார் தேஷ்பாண்டே வந்து பயங்கர கொஸ்டின் மார்க். போன சீசன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு 2 நடி கொடுத்துருப்பாரு, விக்கெட் பெருசா எடுத்துக்க மாட்டாருங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்டி 2வது ஓவர் வந்து சாட்டர் போட்டிருப்பாரு, சூப்பரா 2 ரன் 3 ரன் கொடுத்து டஃப் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாரு. 2வது ஓவர் துஷார் தேஷ்பாண்டே வந்து நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓப்பனிங் 2 பேருமே விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஜடு அவரு வந்து ஒரு 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு, வெறும் 20 ரன் தான் கொடுத்திருப்பாரு. இந்த இன்னைக்கு போட்ட சிஎஸ்கேல போட்ட எல்லா போலர்ஸுமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட் எடுக்காத ஒரே மனுஷன் புது போலர் வந்தாரு, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்த 4 ஓவர் போட்டு ஒரு 41 ரன் கொடுத்திருந்தாரு. எல்லாரும் வந்தீங்கன்னா 30 ரன், ஆமா துஷார் தேஷ்பாண்டே அடுத்த கட்டத்துல 35 ரன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒரு 20-22 ரன்குள்ளதான் கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 20 ஓவர் ஃபுல்லா போட்டு 139க்குள்ள மேட்சை முடிச்சு 26-28 ரன்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலா வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 மேட்ச்ல வந்து ஒரு 2 மேட்சாச்சும் வின் பண்ணாதான் சிஎஸ்கே பிளே ஆஃப்ல போக முடியும். 3 மேட்ச் விளையாண்டாங்கன்னா தைரியமா பிளே ஆஃப்ல போலாம். பட் எந்த பொசிஷன்ல போறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ள இருக்கு. 2வதுல போனாங்கன்னா மேபி 2 வாய்ப்பு இருக்கு, அங்க அடிச்சு தோத்தாங்கன்னா திருப்பி விளையாடுறதுக்கு, இல்ல 3வது 4வது இருந்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணி ஆகணுங்கிறது. ஏன்னா அதுவும் சிஎஸ்கே வந்து சேப்பாக்கத்துல தான் வந்து ஃபைனல் நடக்க போகுதுங்கிறப்ப வந்து சிஎஸ்கே பயங்கர ஒரு சப்போர்ட்டா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும் அவங்களுக்கு. அந்த வகையில என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். போன வாட்டி வந்து பஞ்சாப் கிட்ட தோத்து போய் பயங்கரமா ட்ரோல் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல கண்டிப்பா அந்த மேட்ச் வின் பண்ணிடணும், திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, அபார வெற்றி பெற்றிருக்காங்க 28 ரன்ல. பயங்கரமா இப்ப வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது இல்ல 4வது பொசிஷன்ல போயிடும்னு நினைக்கிறேன். வின் பண்ணிட்டாங்களா, அதுக்கு மேல பத்தி 12 பாயிண்ட்ல இருப்பாங்க. நம்ம சிஎஸ்கே 12 பாயிண்ட் எடுத்து இந்த 3, 4, 5 இந்த 3க்குள்ளதான் சுத்திட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு லக்னோ கூட மட்டும் தான் வந்து அடுத்து தொடர்ந்து 2 மேட்சுமே தோத்துருக்காங்க. மற்ற எல்லா டீம்கிட்டையும் வந்து ஓரளவு 1 லாஸ் பண்ண 1 வின் பண்ணிருக்காங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ஒரே ஒரு ஹோம் கிரவுண்ட் மேட்ச் தான் இருக்கு. நம்ம ராஜஸ்தானுக்குள்ள விளையாட போறோம். அந்த ஹோம் கிரவுண்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் பிளஸா எடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 1வதுல இருக்கிற நம்ம ராஜஸ்தான் அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ப்ரே பண்ணிப்போம், என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு இருப்போம். உங்களோட கணிப்பு, நீங்க என்ன சொல்றீங்க? சிஎஸ்கே வந்து
ஓரளவு நல்லா வின் பண்ணி பிளே ஆஃப் போய் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வேற எந்த டீம் அடிக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொண்டு போங்க. இந்த மாதிரி ஐபிஎல் பத்தின விஷயங்களை அப்புறம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீட்டு மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சு அந்த வீடியோ பாக்குறதுக்கு மட்டும் பாய், see you.